உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நடிகர் சூர்யாவுடைய விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல அந்த படத்தோட இயக்குனரான வெங்கி அட்லூரி சூர்யா அவர்களுக்கு செஞ்ச ஒரு எதிர்பாராத செயல் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு வருது. நடிகர் சூர்யா மற்றும் நடிகை மமிதா பைஜு நடிச்ச விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படத்தோடைய ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸ் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே ரொம்பவே தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் ஹைதராபாத்தில் இந்த படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் சூர்யா அவர்கள் தெலுங்கு ரசிகர்கள்கிட்ட ரொம்பவே அன்பாக மேடையில் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போது அந்த படத்தோட இயக்குனரான வெங்கி அட்லூரி ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவத்தை செஞ்சார். அப்போது மேடையில் பேசிகிட்டு இருந்த சூர்யாவை அவரும் பக்கத்தில் போயிட்டு அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். கிட்டத்தட்ட சூர்யா வம்சம் படத்தில் தேவயானி சரத்குமார் காலில் விழுற மாதிரியே வெங்கி அட்லூரி அவருடைய காலில் விழுந்திருக்கிறாரு. இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது. இந்த வீடியோ மூலமா வெங்கி அட்லூரி சூர்யா அவர்கள் மேலே எந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் அன்பும் வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் பேசிட்டு வராங்க. சூர்யா அவர்கள் கடைசியாக நடித்த கருப்பு திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதனால இந்த திரைப்படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. போன திரைப்படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சதுனால இந்த படத்தோட பிஸ்னஸ் கலெக்ஷனுமே மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு. அதே போல நடிகர் சூர்யா அவர்களுக்கும் நடிகை மமிதா பைஜு அவர்களுக்கும் முதல் முறையா பேர் ஆகிறதுனால அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் இருக்கு. I'm not saying this because it's Venki and I just finished a film with him. He's given us 200% as a sincere director. I loved him not only as a director but as a writer. It is not easy to write 3 beautiful women characters, and every day he was refreshing his dialogues, refreshing the scenes. He had a childlike energy, and that was like infectious. It was like contagious. We all had that same excitement because of Venki, because of his writing, because of the energy he brought in. Hey.